வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வெள்ளை பெருமாள் சேனலில் ஊர் பொது தெய்வங்கள் மற்றும் அதன் வழிபாடு முறைகளை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். ஒரு கிராமம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிராமத்தில் வாழும் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து வழிபடும் தெய்வம் ஊர் பொது தெய்வம் ஆகும். இத்தெய்வத்தை ஊர் சாமி, கிராம தெய்வம் என்று அழைக்கப்படுவதும் உண்டு. கிராமப்புறங்களில் உள்ள எல்லா ஊர்களிலும் மாரியம்மன், காளியம்மன், அங்காளம்மன், பேச்சியம்மன், பத்திரகாளியம்மன், மாசாணியம்மன், கோட்டை மாரியம்மன், முத்து மாரியம்மன், தண்டு மாரியம்மன், தரிசி மாரியம்மன், வனபத்திரகாளியம்மன் போன்ற பல தெய்வங்கள் ஊர் பொது தெய்வங்களாக அமைந்துள்ளன. மாரியம்மன் அம்மை போன்ற நோய்களிலிருந்து மக்களை காப்பவளாக கருதப்படுகிறாள். மாரி என்னும் சொல் மலையை குறிப்பதாகும். அம்மன் தெய்வங்களை தவிர ஐயனார், கருப்பசுவாமி, கருப்பனார், கன்னிமார், அன்னமார் சுவாமி, மதுரை வீரன், முனியப்பன் போன்ற தெய்வங்களை ஊர் பொது தெய்வங்களாக வழிபடுவதையும் நாம் காணலாம். பெரும்பாலான கோயில்களில் அம்மன் தெய்வங்களை பல்வேறு பெயர்களில் ஊர் பொது தெய்வமாக வழிபடப்படுகின்றன. இத்தெய்வ வழிபாட்டு முறைகளில் சிலவற்றை பார்க்கலாம். குண்டம் இறங்குதல், கரகம் எடுத்தல், தீச்சட்டி எடுத்தல், முளைப்பாலி எடுத்தல் போன்றவைகள் ஆகும். நோன்பு சாட்டுதல், கம்பம் போடுதல், அம்மன் அழைப்பு ஆகியவை விழாவின் தொடக்கத்தை குறிக்கும். நோன்பு சாட்டுதல் என்பது விழாவினை பறையடித்து அறிவிப்பதாகும். கம்பம் போடுதல் என்பது விழா தொடக்கத்தை குறிப்பதாகும். கோயில் முன் முக்கோண வடிவமுள்ள கம்பம் நடப்படுகிறது. கம்பத்தின் மீது பூவோடு வைக்கப்படுகிறது. இக்கம்பம் பெண் தெய்வத்தின் கணவனாக கருதப்படுகிறது. இக்கம்பத்தை அக்னி கம்பம், பூவோட்டு கம்பம் என்று அழைக்கின்றனர். இக்கம்பம் பால் மரத்தால் ஆனது. கம்பம் வெட்டுதல் தொடங்கி விழா முடியும் வரை ஊரில் உள்ள அனைவரும் விழாவின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பங்கு பெறுகின்றனர். மாவிளக்கு எடுத்தல். அம்மன் கோயில் விழாக்களில் மாவிளக்கு எடுத்தல் என்னும் சடங்கு சிறப்பாக செய்யப்படுகிறது. இதில் பெண்கள் மட்டுமே மாவிளக்கு எடுக்கின்றனர். தினை அரிசி, பச்சரிசி இரண்டையும் நன்கு ஊற வைத்து மாவாக்கி சர்க்கரை பாகு ஊற்றி நன்கு பிசைந்து கொள்வர். பின் சிறிது மாவை எடுத்து தட்டில் வைத்து குழிப்போல் செய்து நெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடுகின்றனர். மேலும் மாவிளக்கு வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்படுகிறது. மாவிளக்கு அம்மன் அழைப்பின் போது தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்படுகிறது. பொதுவாக ஏதேனும் வேண்டுதல்களுக்காக மாவிளக்கு எடுப்பதாக வேண்டிக் கொள்வர். வயிற்று வலி நோய் இருப்பவர்கள் வயிற்றில் மாவிளக்கு எடுப்பதாக வேண்டிக் கொள்கின்றனர். கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணில் மாவிளக்கு எடுப்பதாக வேண்டிக் கொள்கின்றனர். மாவிளக்கு எடுப்பது என்பது பல்வேறு வேண்டுதல்களுக்காக இருந்தாலும் மாவிளக்கு செய்யப்படும் மாவு அந்த ஆண்டில் விளைந்த புது நெல்லில் தயார் செய்யப்பட்டு இறைவனுக்கு காணிக்கையாக்கப்படுவதை நோக்கமாக கொண்டு எழுந்த சடங்காக பின்பற்றப்படுகின்றது. இரண்டாவதாக கரகம் எடுத்தல். அம்மன் வழிபாட்டில் கரகம் எடுப்பது சிறப்பான சடங்காகும். கரகம் என்றால் பிரார்த்தனைக்கு எடுக்கும் பூக்குடம் என்று பெயர். மண்கலயம் அல்லது பித்தளை செம்பில் மஞ்சள் நீரை நிரப்பி அதன் மேல் பூக்களையும் வேப்ப இலைகளையும் தென்னம்பாளைகளையும் வைத்து நூலால் கட்டுகின்றனர். தயார் செய்யப்பட்ட கரகத்தில் மஞ்சளை அரைத்து பூசி அம்மன் முகத்தை வருகின்றனர். இக்கரகம் புனிதமான நீரை கொண்டு பூசாரி அல்லது சாமியாடிகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. கரகம் தயார் செய்யப்பட்டவுடன் அம்மன் கண் திறப்பு பூசாரியால் செய்யப்படுகிறது. அம்மன் வழிபாட்டில் இக்கரகமே அம்மனாக பாவித்து வழிபடப்படுகின்றது. கரகம் நீர்நிலைகளில் இருந்து கோயில் வந்து சேரும் வரை பூசாரியின் மீது மஞ்சள் நீரை ஊற்றி காலில் விழுந்து வழிபடுகின்றனர். இக்கரகத்தை பூசாரி சுமந்து வரும்போது மாவிளக்கு, முளைப்பாளிகளை ஊர்வலமாக பெண்களால் எடுத்து வரப்படும். கோயிலில் வைக்கப்படும் இக்கரகத்திற்கே வழிபாடும் படையலும் பூஜையும் செய்கின்றனர். விழா முடிவில் இக்கரகத்தை நீர்நிலையில் போட்டு விடுகின்றனர். அடுத்தபடியாக முளைப்பாளிகை எடுத்தல். அம்மன் வழிபாட்டில் முளைப்பாளிகை எடுத்தல் என்பது சிறப்பான சடங்காகும். அம்மன் வழிபாடு தொடங்குவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே முளைப்பாளிகை வளர்க்கும் சடங்கு தொடங்கப்படுகின்றது. இச்சடங்கில் பொதுவாக பெண்கள் மட்டுமே கலந்து கொள்கின்றனர். முளைப்பாளிகை ஒரு வாரம் வரை சிரத்தையாக வளர்க்கப்பட்டு விழா நாளின் போது அம்மன் கோயிலில் வைக்கப்படும். அம்மன் கோயிலில் வைக்கப்பட்ட முளைப்பாளிகையை சுற்றி பெண்கள் கும்மி அடிப்பர். மழை வளத்தையும் குழந்தை மற்றும் வளமான வாழ்க்கையையும் தங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக கும்மி அடித்து பாடுவர். முளைப்பாளிகை நன்கு வளர்வது போன்று அந்த ஆண்டு வேளாண்மை பயிர்களும் நன்கு வளர்ந்து நல்ல விளைச்சலை கொடுக்கும் என்று நம்புகின்றனர். மேலும் திருமண சடங்குகளில் முளைப்பாளிகளை மேலும் திருமண சடங்குகளில் முளைப்பாளிகளை மடமேடையில் வைப்பது நினைவு கூறத்தக்கது. முளைப்பாளிகையில் தாவர விதைகள் நன்கு வளர்வது போன்று திருமணமான மணமகளும் குழந்தை பேற்றை விரைவில் பெறுவாள் என்று நம்பிக்கையிலே மணமேடையில் முளைப்பாளிகளை வைக்கின்றனர். தீச்சட்டி எடுத்தல். அம்மன் வழிபாட்டில் தீச்சட்டி எடுத்தல் சிறப்பான சடங்காகும்.
இதனை பூவோடு எடுத்தல் என்று அழைக்கின்றனர். அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தை பேறு வேண்டுபவர்கள் என தாங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற தீச்சட்டி எடுத்தல் என்னும் நேர்த்தி கடனை செய்கின்றனர். தீச்சட்டி எடுத்து ஆடும்போது முகத்திலும் உடலிலும் அழகு குத்தி கொண்டு ஆடுவதும் உண்டு. ஆண் பெண் இருபாலாரும் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற தீச்சட்டி எடுக்கின்றனர். தீச்சட்டி எடுப்பது என்பது சூரியனை கையில் ஏந்தும் குறியீடாகவும் அமைந்துள்ளது எனலாம். அடுத்தபடியாக பூங்குழி இறங்குதல். பிரசித்தி பெற்ற பெரும்பாலான கோயில்களில் பூக்குழி இறங்குதல் அல்லது குண்டம் இறங்குதல் என்பது சிறப்பான சடங்காகும். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத இடைவெளியில் அம்மனுக்கு பூச்சாட்டு விழா தொடங்கி மாத இறுதியில் 15ஆம் நாள் குண்டம் இறங்குதல் நடைபெறும். பூக்குழியில் மரக்கட்டைகளை அடுக்கி நெருப்பிடப்பட்டு விடிய விடிய எரிந்து தணலாக இருக்கும். இந்நெருப்பில் 15 நாட்கள் விரதம் இருந்து வேண்டிக் கொண்டவர்கள், ஆண் பெண் சிறுவர்கள் என அனைவரும் நடந்து சென்று தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர். முதலில் பூசாரி குண்டம் இறங்குதலை தொடங்கி வைக்கின்றார். அதன் பின்னரே பக்தர்கள் ஒவ்வொருவராக அனுமதிக்கப்படுகின்றனர். அடுத்தபடியாக மஞ்சள் நீராடல். ஊர் பொது தெய்வ வழிபாட்டில் மஞ்சள் நீராடுதல் தவறாது இறைப்படுகிறது. மஞ்சள் நீராடல் விழாவின் நிறையை குறிப்பதாகும். எல்லா வழிபாடுகளுமே மழை வேண்டுதலை முதன்மை நோக்கமாக கொண்டு விளங்குவதால் மஞ்சள் நீராட்டும் விழா நிறைவில் மழை பெய்துவிட்டு என்ற மனநிறைவை மக்களுக்கு உண்டாகிறது எனலாம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யும், கமெண்ட்ஸில் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.